ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ருமாலி ரொட்டியும் காளான் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இதுக்கு முழுக்க மைதா மாவில் செய்வாங்க. நாம் 1/2 கப் கோதுமை மாவு எதுக்கு எடுக்கிறோம்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும், அதுக்காக தான் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. சர்க்கரை சேர்த்திக்கிறதுனால ரொட்டியெல்லாம் இனிக்காதுங்க, அங்கங்கே ப்ரௌனாக வரக்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம சர்க்கரை சேர்த்திக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. நம்ம பிணையறதுக்கு சுடு தண்ணியெல்லாம் தேவையே இல்லைங்க, பச்சை தண்ணி ஊற்றியே பிணைஞ்சிக்கலாம். நல்ல சாஃப்டாக பிணையணுங்க. சப்பாத்தி புரோட்டாக்கு பிணையிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிணையணும். அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சுங்க. இப்போ இடிக்கிற கல் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே சாஃப்டான மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த கல் வச்சு நல்லா குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டுட்டு நல்லா ஒரு டைம் பிணைஞ்சு அமுத்தி வச்சுருங்க. இப்போ நல்லா பிணைஞ்சாச்சுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி மேலாப்பில் மூடி வச்சுருங்க. இது நல்லா ஊறக்குள்ளே நம்ம இப்போ காளான் கிரேவி செஞ்சிடலாம். ஒரு பேனில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுடலாம். இது கூட 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்புங்க. இது கூட ஒரு 10-15 முந்திரி சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கருக விடாமல் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிடலாங்க. நல்லா வணக்கி ஆற வச்சு மிக்சியில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாங்க. கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிடலாங்க. வெங்காயம் வணக்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிடலாங்க. அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடலாங்க. ஒரு 2 தக்காளி மிக்சியில் வேக வச்சு அடைச்சி எடுத்துருக்க அதையும் ஊற்றிடலாம். நம்ம வேக வச்சு எடுக்கும்போது தோலெல்லாம் எடுத்துட்டு அரைச்சிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூளுங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிடுங்க. நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வணக்கிடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வந்துடும். இப்போ நாம் அது கூட நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து ஊற்றிடலாம். இந்த பேஸ்ட் ஊற்றிட்டு நம்ம இது கூடயே கொஞ்சம் தண்ணி இதுலேயே அலசி ஊற்றிடலாங்க. நிறைய தண்ணி சேர்த்த தேவையில்லை. போட்டு நல்லா வணக்கிட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்திக்கிங்க, ரொம்ப சேர்த்த வேண்டாம். போட்டு நல்லா வணக்கின பின்னாடி கொஞ்சோண்டு கசூரி மெத்தியை பொடி பண்ணி சேர்த்திக்கங்க. கசூரி மெத்தி போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கு. நம்ம இந்த ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க. அதுக்காகத்தான் இந்த கசூரி மெத்தி நம்ம சேர்த்திக்கிறோம். போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. நான் ஒரு 200 கிராம் காளான் எடுத்துருக்கேன். காளான் உப்பு தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிடலாம். காளான் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம், நம்மளுக்கு காளான்லேயே தண்ணி விடும். நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம். நீங்கள் மூடி வச்சுட்டு எடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க, பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம், நீர்த்த மாதிரி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கலரி விட்டுட்டே இருங்க. இங்கே பாருங்கள், காளான்லேயே தண்ணி விட்டுச்சு. நான் தண்ணியே சேர்த்தவே இல்லை. உங்களுக்கு அப்படி தண்ணி வேணும்னா சுடு தண்ணி ஊற்றிக்கிங்க, பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். கடைசியாக கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு இறக்கிடலாம். நாட்டு சக்கரை போடுறதுனால இனிக்காதுங்க, புளிப்பு காரத்தில் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காகத்தான் நாட்டு சக்கரை.
கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாங்க. அப்புறம் நம்ம இப்போ ரொட்டி செய்கிறதுக்கு பார்க்கலாங்க. ரொட்டி செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் நம்ம சப்பாத்திக்கல் சைஸ்லேயே தேய்க்கிற மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். பெருசாக உருண்டை பிடிச்சி நான் இந்த சப்பாத்திக்கல் அளவுக்கு ரொம்ப லேசாக தேய்ச்சிருக்கேங்க. நம்ம கையில் வச்சு பார்த்து நம்மளுக்கு இந்த உள்ளங்கை தெரிகிற மாதிரி ரொம்ப லேசாக தேய்க்கணுங்க. தேய்ச்சிட்டு நம்ம இந்த ரொட்டி சுடும்போது வந்து தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரொட்டி சுடணுங்க. ஹோட்டலில் இந்த வடைச்சட்டி திருப்பி போட்டு செய்வாங்க. நம்மக்கிட்ட அதில் வேண்டான்னு நான் தோசைக்கல்லையே செஞ்சுருக்கேன். இல்லை ஒரு வெள்ளை துணியை இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு அங்கங்கே வந்து டிப் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்கும். ரொட்டியும் நல்லா சாஃப்டாக வரும். நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நமக்கு சேர்க்க தேவையில்லை. திருப்பி போட்டு அங்கங்கே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா பபுள்ஸ் மாதிரி எந்திரிக்குங்க. பாருங்க, நல்லா பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்க. சூப்பரான மிருதுவான நம்மளுக்கு ருமாலி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ருமாலி ரொட்டிக்கு வந்து சைடிஷாக இந்த காளான் கிரேவி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மண் வாசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.